இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி ஒரு செய்தி வந்தது. ஒரு பிச்சைக்காரர் வடநாட்டில், அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை, வடநாட்டில் ஒரு ஊரில் ஒரு பிச்சை எடுக்குன்னு ஒரு நபர். அவர் என்ன செய்வாராம், எல்லா ஊருக்கும் பிச்சை எடுப்பார். தனக்கு அத்தியாவசியமான முக்கிய சாப்பாடு, அதை அவருக்கு என்ன தேவையோ அதை செலவு செஞ்சுக்கிட்டு மீதி இருக்கின்ற பிச்சை எடுத்த காசை அந்த ஊரில் இருக்கின்ற பள்ளி குழந்தைகளுக்கு, எந்த ஊருக்கு போகிறாரோ அங்கே தங்கி பிச்சை எடுப்பார் இல்லைங்களா, அங்கே இருக்கின்ற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு பேனா, பென்சில், நோட் புக்கு என்று எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு வாங்கி கொடுப்பாராம். இதை ஒரு தனியார் ஒரு செய்தி தொலைக்காட்சி நிலையம் அது அவரை பேட்டி கண்டு போட்டது. ஏங்க உங்களுக்கு காசு தேவையில்லையா, உங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ காசு பிச்சை எடுக்குங்க, வருமானம் வருது, அதுங்க ஜாலியாக செலவு பண்ணலாமே, நீங்கள் இஷ்டத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாமே கேட்கும்போது, எனக்கு எதுக்குங்க காசு, வயிற்றுக்கு சாப்பிட்றேன் போதும், ஏழை பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொடுக்குறேன், மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னார். எப்படி ஏழை பிள்ளைங்க கஷ்டப்படுதுங்க, அரசு பள்ளி பாருங்க, பென்சில் வாங்க காய்ச்சல், நோட்டு வாங்க காய்ச்சல், ஏழை ஏழை பிள்ளைங்க படிக்குதுங்க. அந்த கல்விக்கு, அந்த அந்த குழந்தைகளுடைய கல்விக்கு நான் பிச்சை எடுத்த காசை கூட உதவி செய்கிறேன் என்று மனசு நிறைய, அது கடைசி வார்த்தை நம்மளுக்கு நல்லா கவனிச்சேன். நான் மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். சோதர்களே, நன்மை செய்ய வசதி தான் இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற கருத்து தான் இன்னைக்கு. நம்ம நல்லது செய்யணும்னா நமக்கு பெரிய வசதி இருக்கணும், நல்லா மாளிகை கூட கோபுரம் அப்படின்னு எல்லாம் செழிப்பாக இருக்கணும், அப்போ தான் நம்ம எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும், நல்ல காரணம் செய்ய முடியும் என்ற எண்ணம் மிக மிக தவறானது. நம்ம மனசை நல்லா நம்ம ஏற்றிக்கணும். நம்ம திருத்தூர் பணி 10:32 வாரம் இருக்கும், 10:38 இயேசு நன்மை செய்து கொண்டே சென்றார். எங்கெங்க இயேசப்பா போனாரோ நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார்னு பைபிள் சொல்லுகிறது. இன்னொன்று பாருங்க, தெசலோனிக்கேயரில் இவ்வாறு வரும், 2:3:12 இப்படி வரும். தெசலோனிக்கேயர் 2:3:12 இவ்வாறு, நீங்கள் நன்மை செய்வதில் மனம் தளராதிருங்கள் என்று வரும். இன்னொரு இடத்துல பைபிளில் வரும், இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். நாம உனக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்து அதை நீ செய்யாமல் போனால் அது பாவம்னு பைபிள் சொல்லுது. நல்ல சொல்ல வாய்ப்பு கிடைக்குது உனக்கு, ஆனால் செய்யாமல் போற, அப்படி போனால் உனக்கு அது பாவம். நீ எசப்பா வணங்குறேன்னா, மனசுல விசுவாசம் இருக்குதுன்னா அந்த விசுவாசம் செயல் வடிவம் பெற வேணும்னு சொல்லுவார். திருமுழுக்கு யோவான் போதிச்சுட்டு இருப்பாரு, எல்லாரும் போவாங்க, நாங்கள் மனசு மாறுறோம். மனசு மாறணும் வாயால சொல்லாத, நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயலிலே காட்டுங்கள் திருமுழுக்கு சொல்லுவார். அப்போ கேட்பாங்க, நாங்கள் என்ன பண்ணோம் போதகர் கேட்பாங்க. கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீ என்ன பண்ணுற, என்ன வேலை செய்கிற, நான் ஒரு அரசு அலுவலகம் இருக்கிறேன், ஏழைகளுக்கு என்ன பண்ணாத, ஏழைகளை மிரட்டி காசு பணம் கொடுங்காத. அடுத்து நீ என்ன பண்ற, அவர் சொல்லுவார், அது ஏழை மக்களை வஞ்சிக்காதன்னு சொல்லுவார். அப்போ உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நீ நேர்மையாயிரு. அதனால பண்ணது மக்களை கசக்கி பிழிஞ்சு அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வாழாத. இன்னொன்று நான் சொல்றேன் பாருங்க, நல்லது செய்யணுமோ இல்லையோ, கெட்டது செய்யாமதாலே பெரிய விஷயங்கய்யா. எனக்கு மனசுல ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம நல்லது செய்யறோமோ இல்லையோ, கெட்டதை செய்யாம விட்டாலே அதுவே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கும், ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் நான். இன்றைக்கு தான் எனக்கு தியானம், இன்னைக்கு தியானிக்க கருத்தே தான்.
ஏனென்றால் கடவுள் நீதியற்றவர்களை, நேர்மையற்றவர்களை, மனசாட்சி இல்லாதவர்களை, நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அதை உதாசீனப்பட்டு தூக்கி போட்டு போறவங்களை எல்லோரையும் ஆண்டவர் அருவருக்கிறார் என்று பைபிள் இன்னைக்கு வாசகம் வருது பாருங்க. நீதிமொழிகள்ல வாசிக்கலாமா? பாருங்க. நீதிமொழிகள் 3:27-35 வரைக்கும் ஒரு சில ஜஸ்ட் கோட் போட்டு பார்க்கலாம் பாருங்க. உன்னால் நன்மை செய்ய கூடுமாயின் தேவைப்படுவதற்கு அதை செய், மறுக்காத. உனக்கு அந்த தகுதி இருக்குது, கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது, என்ன பண்ண நீ கொடு, மறுக்காதே. உன்னிடம் கேட்கும் பொருளை நீ வைத்து கொண்டே போய் வா நாளைக்கு தரேன் சொல்லாதே. உங்ககிட்ட இருக்குது, உதவி செய்யக்கூடிய தகுதி உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கொடுத்து வச்சிருக்காரு. உங்ககிட்ட ஒருத்தன் ஐயா அம்மான்னு கையேந்திரான், இல்லைன்னு சொல்லாத, கொடு. அடுத்திருப்பவருக்கு தீங்கு இழைக்க திட்டம் தீட்டாத. அவர்கள் உன் அருகில் உன்னை நம்பி வாழற மக்கள் இல்லையா? அவங்களுக்கு தீங்கு பண்ண திட்டம் தீட்டலாமா? சரி, என்ன அடுத்து பாருங்க பார்ப்போம். யாரையும் வீண் வாதத்துக்கு இழுக்காதே, வன்முறையாளரை கண்டு பொறாமை கொள்ளாது. ரொம்ப அற்புதமான விஷயம் இது. ஒருத்தன் நல்லா அணையம் பண்ணுவான், நல்லா வாழ்வான். அவனை பார்த்து என்ன பண்ணுவான் நீ? ஐயோயோ, இவன் இவ்வளவு நல்லா இருக்கிறானே, எப்படி ஊர் அடிச்சு வலையில போடுறான், அம்மா செழிப்பா இருக்கிறானே என்று அவனை பார்த்து பொறாமப்படாது. ஏன்னா அது கேள்வி பாருங்க பார்ப்போம். பொறாமை கொள்ளாதே, அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீயும் பின்பற்றாதே. ஜாக்கிரதையாரு. அப்போ நாமளும் அநியாய வாழ்வுக்கு போயிடலாமா? நாமளும் கட்டவங்கள மாறிடலாமா? நாமளும் ஊரடிச்சு உலையில போடலாமா என்று நீயும் போயிடாதே. பாருங்க பார்ப்போம். அவர்களுடைய அடிச்சுவடுகளை நீ பின்பற்றாதே, ஏனெனில் நேர்மையற்றவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். ஆண்டவர் அருவருக்கிறார். எவன் நன்மை செய்யவில்லையோ, எவன் நேரிய காரியங்களை செய்யவில்லையோ, எவன் அநியாயமே தொழில் இருக்கிறானோ அவர்களை ஆண்டவர் அருவருக்கிறார். இன்னும் கேட்க பாருங்க பார்ப்போம். எவ்வாறு தீயவர்களை அவர் அருவருக்கிறாரோ அதை விட இன்னும் பன்மடங்கு நேர்மையாளரை என்ன பண்றார்? ஆண்டவர் நேசிக்கிறார். சொல்ல பாருங்க பார்ப்போம். நேர்மையோட உறவு கொள்கிறார். ஆண்டவருடைய சாபம் பொல்லாதவருடைய வீட்டில் இருக்கும், தெய்வம் நின்று கொள்ளும் சொல்றாங்க இல்லையா? தெய்வம் நின்று கொள்ளும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா கிடையாது. ஆண்டவர் கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுத்தே ஆகணும். வந்தோம் பிறந்தோம் இல்லையா, வந்துட்டோம் நல்லா ஜாலியாக ஆண்டு விட்டு போவோம் நினைக்கக்கூடாது. சவுசாயர் நினச்சாங்க, நம்ம இப்போ முதல்ல பார்த்துருக்குறோம். சவுசாயர் நினச்சாங்க, அவளுக்கு உயிர்ப்பு மேல் நம்பிக்கை கிடையாது, விண்ணக வாழ்வு நம்பிக்கை கிடையாது, இன்னொரு வாழ்க்கை கிடையாது, உயிர்ப்பே கிடையாது. பிறந்துட்டோம் ஜாலியாக வாழ்வோம், செத்துருவோம், முடிஞ்சு போச்சு. இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம ஏனென்றால் நமக்கு மறு உலக வாழ்வு உண்டு. நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் கடவுள் கணக்கு கொடுக்கணும். பாருங்க பார்ப்போம். பொல்லாத வீட்டிலே ஆண்டவருடைய சாபம் விழும். கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். அவர் கணக்கு பார்த்துட்டு இருக்கார். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் உறைவிடங்கள் அவருடைய ஆசையால் நிறைந்திருக்குமா? வார்த்தை பாருங்க. ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் உறைவிடங்கள் அவரது ஆசி தங்கி இருக்கும். சிறு குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஞானம் உள்ளவர்கள் தங்களுக்கான நன்மதிப்பை அவர்கள் பெறுவார்கள். அறிவிலிகள் இகழப்படுவார்கள். சோர்சவர்களே, நல்லவங்களுக்கு என்ன கிடைக்கும், கெட்டவங்களுக்கு என்ன கிடைக்கும்? லிஸ்ட் பாருங்க, அற்புதமான லிஸ்ட் பாருங்க. இப்படி வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு. ரெண்டு சொல்றேன் பாருங்கப்பா. இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. முடிவு, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஏன் தேர்ந்தெடுத்துக்கோ. பொல்லாரை அருவருக்கிறார். நீ அருவருக்கின்ற பிள்ளையான் இருக்கணுமா? இல்லை என்றால் இல்லையா, நல்லாருடைய வீட்டிலே ஆண்டவருடைய ஆசை தங்கும்னு பைபிள் பொறுப்பட்டு பாருங்க. அப்போ ஆண்டவருடைய ஆசை தங்கும் நல்ல பிள்ளைகளாக நாம இருக்கணுமா? சிந்திச்சுப்பா.
நல்ல பிள்ளைகளாக, பிறருக்கு ஒளி தரும் பிள்ளைகளாக, பிறருக்கு ஒரு ஒரு முன்மாதிரியாக வாழும் பிள்ளைகள் நம்ம ஆண்டவர் நம்ம அழைக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நட்சது ஆத்மா நட்சது. இன்னைக்கு விளக்கு உவமை. யாரும் விளக்கை ஏற்றி கட்டிலு கீழே வைக்க மாட்டாங்க, மரக்காலை கீழே சொல்லி பூட்டி வைக்க மாட்டாங்க. அந்த விளக்கு தண்டு மேலே வைப்பாங்க. அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் பயன்படும். புரியுதுங்களா? எல்லாரும் பயன்படும். அப்போ அது உயரமான இடத்துல அப்போ அந்த பயன்படுவது அந்த விளக்கு நம்ம பயன்படுத்தணும். நம்ம அதை பாருங்க பார்ப்போம். எவரும் விளக்கை ஏற்றி அதனை ஒரு பாத்திரத்தில் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதில்லை, மாறாக உள்ளே வருவோருக்கு ஒளி தரும் விதமாக என்ன பண்ணுவாங்க, விளக்கு தண்டினால வைப்பாங்க. வெளிப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றும் இல்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலை கேட்குறீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கே பாருங்க பார்ப்போம். உள்ளவருக்கு கொடுக்கப்படும். முதல்ல எடுத்த உடனே எனக்கு இந்த பகுதி ரொம்பவும் இதெல்லாம் இந்த பகுதி எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் முதல்ல ஃபாதர்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். நான் முதல்ல கேட்டகிசம் கிளாஸுக்கு போனப்போ அப்போ சின்ன பிள்ளை 10 வயசு சின்ன பிள்ளை கேட்டகிசம் கிளாஸ் போன பார்த்தீங்களா, புதன்மை கிளாஸுக்கு. அப்போ ஃபாதர்கிட்ட கேட்ட கேள்வி தான். ஃபாதர் பேர் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, நான் பேர் சொல்ல விரும்பலை. அடுத்து அந்த எங்களுக்கு கிளாஸுக்கு எங்கள் கோயிலில் கேட்டகிசம் கிளாஸுக்கு வருவார். அப்போ சொல்லுவோம், ஃபாதர் இது எப்படிங்க ஃபாதர், இது உள்ளவருக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாத கிடந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படுங்கிறது இது எப்படி நியாயமாது? கடவுள் இப்படி செய்யலாமா? நான் கேட்ட கேள்வி. தெரியாது. ஃபாதர் அழகாக சொன்னார், எவன்கிட்ட அன்பு இருக்குதோ, நீதி இருக்குதோ, பாசம் இருக்குதோ, நேர்மை இருக்குதோ, சாந்தம் இருக்குதோ, இப்படி நன்மைத்தனமெல்லாம் யார்கிட்ட இருக்குதோ அவர்களுக்கு இன்னும் ஆண்டவருடைய ஆசீர் கொடுக்கப்படும். இன்னும் அவங்க என்ன பண்ணும், அவருடைய ஆண்டவருடைய ஆசை என்ன பண்ணும், சரிந்து குலுங்கி விழும்படி அவர் மடியில் அள்ளி போடப்படும். ஆண்டவர் அவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்பொழுது உங்கள்கிட்ட நியாயம் இருந்தா, நீதி இருந்தா, நன்மை இருந்தா, நேர்மை இருந்தா, அன்பு இருந்தா, விசுவாசம் இருந்தா, உங்கள்கிட்ட இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் மேலவனுக்கு அது ஆண்டோட ஆசை கொடுக்கப்படும். இந்த நன்மையெல்லாம் எவங்கிட்ட இல்லையோ அவங்ககிட்ட இருக்கிறதையும் கடவுள் பிடிங்குவாரு. சொன்னாரு, கரெக்டு தான். இந்த கேள்வி ஞாபகம் ஃபர்ஸ்ட் உண்மைதான் சகோதரர்களே, சிந்திச்சு பார்க்கணும். நம்ம உண்மைதானே இது. நீ நல்ல பிள்ளையா இருக்கிறையா, ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு வாழறியா? நீங்கள் வாசமல்ல இன்னைக்கு எவன் ஒருவன் நன்மை செய்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, நம்ம பவுல் சொல்றது போல, எவன் ஒரு நன்மை செய்வதிலே மனம் தளராமல் வாழ்ந்துகிட்டு இருக்கானோ, ஏசப்பா மாதிரி அவர் எங்கே போனால் நன்மை செய்துக்கிட்டே போனால் அது போல் நன்மை செய்துக்கிட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நபரை போல் இருக்கிறானோ அவங்ககிட்ட ஆண்டவர் ஆசை தங்கும். சொன்னால ஒரு பிச்சைக்கார சொன்னாலே இப்போ அந்த வறியவர் ஏன் ரொம்ப வயசான மனுஷன் சொல்கிறத பாருங்க. அப்போ அந்த ஏழை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது மனசு நிறைவாக இருக்குதுங்க. அந்த பேட்டி எனக்கு அந்த ஃபேஸ்புக்கில் வந்துச்சு, அந்த ஒரு செய்தி. அந்த ஐயா சொல்கிற வார்த்தைகள் போடுதாங்க. அவர் சொல்கிறது இது இப்போ சொன்ன மாதிரி திருமாந்திரம் பாருங்க. அதை ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது மனசு நிறைவாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. இதே போல் நாமும் பிறருக்கு கொடுத்தால் நாம யாரு? விளக்கு தண்டின் மேல் வைத்திருக்கின்ற விளக்கு சமமாகும். நாம அப்படி இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்வுன்னா அதை வெளிப்படுத்தணும். செயல் எல்லா விசுவாசம் சத்த விசுவாசம், யாக்கோபுடைய வார்த்தை. உன்ட விசுவாசம் செயல் வடிவம் பெறணும். திருமுருகனுடைய வார்த்தை இல்லையா, நீங்கள் மனம் மாற்றிங்கிறது செயல்ல காட்டுங்க, நன்மை செய்யுங்க. சகோதரர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற வார்த்தை தான். இப்படி இருக்கிறவர்கள் தான் இப்படி இருக்கிறவங்க அவங்க எங்கே வாழ்வாங்க தெரியுமா? பிறகு நன்மை செய்கின்ற பொழுது அவங்க எங்கே வாழ்வாங்க தெரியுமா? இன்னைக்கு திருப்பாடல் பார்க்குறோம். இன்னைக்கு பாருங்க பார்ப்போம். திருப்பாடல் 15 பாருங்க பாப்போம். இன்னைக்கு ஆண்டவரே உன் கூடாரத்தில் தங்கியிருப்பவர் யார்? உங்க கூடாரத்தில் யார் தங்கியிருப்பாங்க தெரியுங்களா? யார் தங்கியிருப்பாங்க பாருங்க பார்ப்போம். உன் திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஆண்டவரே உங்க வீட்டில் யாரை குடியிருப்பாங்க தெரியுமா? பாருங்க பார்ப்போம். நேரியவற்றை செய்கிறவர், உளமாற உண்மை பேசுகிறவர்,
தன் நாவினால் புறம் கூறாதவர், தம் தோழருக்கு தீங்கு இழைக்காதவர், தம் அடுத்திருப்பவரை பழித்து உரைக்காதவர், நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுபவர். ஒருத்தன் கெட்ட பாதையில் பயணிக்கிறான், அவனை இழிவாது கட்டம் பண்ணணும், அவங்கள போயிட்டு ஒட்டி வரவாடக்கூடாது. பாருங்க பார்ப்போம். நெறி தவறி நடப்போரை இழிவாக கருதுபவர், ஆண்டவருக்கு அஞ்சுவோரை உயர்வாக மதிப்பவர். அப்படி இன்னும் பாருங்க பார்ப்போம். தமக்கு துன்பம் வந்தாலும் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர். பாருங்க பார்ப்போம். தம் பணத்தை வட்டிக்கு கொடுக்காதவர், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறாதவர். இவ்வாறு நடப்போர் எல்லோரும் எங்க இருப்பாங்களாம்? ஆண்டோடைய திருமலையிலே குடியிருப்பார்கள். சகோதரர்களே, நாமெல்லாம் ஆண்டோட வீட்டில் குடியிருக்கணுமா? ஆண்டோட இல்லத்தில் நாமெல்லாம் குடியிருக்கணுமா? இக்கால வாழ்வை முடித்து நம்ம போகும்பொழுது ஆண்டோட இல்லத்தில் சமணசம் நம்மளை கூப்பிடுவாங்க, ஐயா வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, அப்படி நம்மளை வரவேற்கணுமா? நாம் இவ்வாறு வாழ வேண்டும். நேரியவற்றை செய்து, நீதியான காரியத்தை செய்து, தீமைகளை வெறுத்து விலக்கி இப்படி வாழ்ந்தால் நமக்கு ஒரு இடம் கண்டிப்பாக அப்பா வீட்டில் உண்டு. இதில் சந்தேகமே கிடையாது. திருப்பதி பாருங்க பார்ப்போம். ஆண்டவரே, உன் கூடாரத்தில் தங்கி உள்ளவர் யார்? உன் திருமலையில் குடியிருப்பவர் யார்? ஒரே வார்த்தை, மாசு மறு இல்லாதவர். முடிச்சுக்கலாமா? அப்படியே அவ்வளோதான் இல்லையா? உள்ளத்திலே மாசு மறு இல்லாமல் சொல்றாரு இல்லையா? வெளியிலிருந்து உள்ள போற மனுஷன் தீட்டுப்படுத்தாது, உள்ள இருந்து வெளியே வர தீட்டுப்படுத்தும். நல்ல உள்ளத்தை கொண்டு இருக்கிறவங்க ஆண்டவர் வீட்டில் இருப்பாங்க. அந்த பிச்சைக்காரரை போல பைபிள் சொல்றாரு இல்லையா? அழியும் செல்வத்தை, ஏசப்பட வார்த்தை இது, அழியும் செல்வத்தை கொண்டு அழியாத விண்ணரசனை உரிமையாக்கி கொள்ளுங்கள். கூட இவ்வளோ கிடக்குதுயா, அழி கூட எச்ச கையில காக்க ஓட்ட மாட்டான். அவனுக்கு விண்ணரசு சொந்தமாகும், விண்ணரசு சொந்தமாகும். அவனுக்கு அவன் எப்படி விண்ணரசு நுழைவான்? அவனோட திருமலைக்கு எப்படி அவன் போவான்? யோசிச்சு பாருங்க, தெரிஞ்சு பார்க்கணும். நிறைய நிகழ்வு சொல்லலாம். ஒரே ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. ஒரே ஒரு நிகழ்வு. பெத்த பிள்ளைதாங்களாம் ஒரு பேரை சொல்லி பங்கு பேர் டப்புன்னு வாயில் வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு பங்கல் வேதிகராக இருக்கும் பொழுது அன்பியத்துக்கு போவோம். அப்போது ஒரு வீட்டில் அன்பியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது அந்த வீட்டினுடைய தலைவர் அவர் அந்த பக்கம் வேலை முடிச்சுட்டு வராரு. வேலை முடிச்சு வரும்பொழுது அவங்க அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு என்ன ஒரு 70-75 வயசு இருக்கும், வயசானவங்க தண்ணியில் படுத்துட்டு இருக்காங்க. புள்ள தான் பெத்த புள்ள இப்படி காசு பண்ணி போகும்பொழுது அந்த அம்மா அந்த பிள்ளைகிட்ட கேட்டாங்க, எப்பா வெத்தலை வாங்க காசு இல்லையா, ஒரு 2 ரூபாய் காசு கூடியப்பா வெத்தலை வாங்கிறதுக்கு. எப்படி பெத்த பிள்ளைகிட்ட பெத்த தாய் கையேந்தினாங்க, ஒரு 2 ரூபாய் கூடியா வெத்தலை வாங்கி போடுவேன், 2 ரூபாய் கூடியப்பா. அன்பியத்தில் அன்பியத்தை நாங்கள் ஜெபிச்சிருக்கோம். காதல் விழுது எனக்கு. மகன் சொன்ன வார்த்தை, சனியை சாவாமன்னு கிடந்துப்பார், சனியை சாகாம கூட கிடக்குது பாரு. சகோதரர்களே, 2 ரூபாய்க்கு தாய் சாகணுமா? அதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கைக்கா? நீ பெத்த தாய்க்கே ஒரு 2 ரூபாய் என்னையா பெறும் சொல்லி பார்ப்போம். அந்த பாட்டின கரிமண் திண்டு வாழ போகிறாங்க, வெத்தலை பார்க்க போகிற பாட்டிங்களாம் இருக்கும் இல்லையா, ஒரு 2 ரூபாய் என்னையா பெறும்? பெத்த தாய்க்கே நீ இவ்வளவு என்ன, மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவ நீ? நான் கண்கூடா பார்த்த சகோதரர்களே, நான் பங்கு பெறலான்னு சொல்லலை, விரும்பலை. இது இவருக்கு ஆண்டோட இல்லத்தில் இடம் கிடைக்குமா சகோதரர்? நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா, சிந்திச்சு பார்க்கணும். உங்களுடைய பார்வையில் விட்டுட்டேன். ஆண்டோடைய திருமலையிலே குடியிருப்பவர் யார்? இவரா? இல்லை பைபிள் சொன்ன மாதிரி நன்மையே செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்களா? சிந்திப்போம். நன்மை செய்து ஆண்டோட இல்லத்தில் நமக்கு ஒரு விழாத்தை ரிசர்வ் பண்ணி வைப்போம். மாறாக இல்லை நன்மையா அப்படின்னா என்ன நம்ம கேள்வி கேட்டால் அதற்குரிய பலன் நமக்கு வந்தே நமக்கு வந்து தீரும். சரிங்களா? இதுக்கு மாற்ற முடியாது.
உண்மையா இல்லையா? நான் சொன்ன இந்த நிகழ்வு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் இது ஈஸியாக கடந்து போயிட முடியாதுங்க. பெத்த தாய்ங்க ரொம்ப கஷ்டம். ரொம்ப அப்போ இந்த வார்த்தை கடத்துலேருந்து எனக்கு அன்பியத்தில் சிந்தனையே ஓடலை. எனக்கு ஓடலை. நான் ஏன் அந்த மனுஷன்? நீ குடியிருக்கிற வீடு அந்த பாட்டு சம்பாதிச்சு கொடுத்ததுயா? அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார், தாத்தா இறந்து போயிட்டார். பாட்டு தான் நீ குடியிருக்கிற அந்த வீடு இருக்குது, அந்த அந்த பாட்டி அம்மா அது காலை பூடிங்கி காலை கொத்தி எங்கே கிராமத்தில் உனக்குன்னு சம்பாதிச்ச சொத்து தானே நீ வாழற வீடு. 2 ரூபா வெத்தலை பார்க்க கேட்டான். அந்த சனியை ஷாகாம கூட கடந்து போகிற ஒன்று என்று சொல்லி அவன் அப்படியே போகிறான். அந்த சிந்திப்போம், யோசிச்சு பார்க்கலாம். அதனால் உங்களுடைய பார்வைக்கு அதை வைக்கிறேன் நான். என்றால் நன்மை செய்வதிலே மனம் தராதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லப்பட்டு இன்னைக்கு வாசித்தோம். நம்ம இன்னைக்கு ஏசப்பா நல்லது செஞ்சுக்கிட்டே போனார். இதையும் வாசித்தோம். இன்னும் பவுல் சொல்கிறார், ஒருவனுக்கு நன்மை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அவன் அதை செய்யவில்லை என்றால் அது பாவம். அவனுக்கு அந்த பாவம் நம்ம செய்ய வேண்டாம். வாய்ப்பு கிடைக்குதா? எனக்கு இன்னமும் சொல்கிறேங்க, அடிக்கடி சில பேர் கமெண்ட்டில் சொல்லுவாங்க, சில விஷயங்களை பேசுவாங்க. என்ன கஷ்டம், நீ உங்கள் மருதாசன் ஃபாதரையே பற்றி நிறையா பேசுறியே சொல்லுவாங்க. மருதாசன் ஃபாதரை பற்றியே சொல்கிறியே நீ, அப்படி என்னத்தான் அவர், எப்படி தான் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எனக்கு நான் வேதியராக பயிற்சி பெறும் காலத்தில் மருதாசன் எங்களுடைய வேதியர் பயிற்சி பள்ளியில் இயக்குனர் அவர் இருந்தார். மருதாசன் ஃபாதர் கோட்டாமரை மாவட்டம் சேர்ந்து வரவர். அவர் சொன்ன மாதிரி நன்மை என்றால் மருதாசன் ஃபாதர்னு சொல்லலாம். நான் கண் கூட பார்த்தேன். ஏன்னா நான் டிரைவர் இல்லையே, நான் ஆட்டோ ஓட்டுவேன், வேன்லாம் நான் டிரைவர் ஆல்ரெடி ஓட்டு தெரியும். ஃபாதர் வெளியே போனால் எல்லாம் கூப்பிட்டு போவார். ஒரு முறை நான் ஆட்டோ எடுத்துன்னு ஃபாதர் கூட போகிறேன் திண்டிவனத்தில். எங்களுடைய வேதியர் பயிற்சி பண்ணி நான் ஆட்டோவில் வேறு கூப்பிட்டு போகிறேன். அங்கே ஆட்டோ இருக்குதாங்க, கூப்பிட்டு போகிறேன். காலைல பூசை டைம் காலையில் எப்போது 5-6 மணிக்கு எங்கள் பங்கில் பூசை 5:45 கிளம்புறேன். அப்போது ரோட்டோரம் நிறையா வயசானவங்க படுத்துக்கிட்டு இருப்பாங்க. வயசானவங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரங்க எல்லாம் ஆதரவு ரோட்டோரம் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு இருக்கும்போது என் ஷோல்டரை போட்டு ஃபாதர் அழுத்துவார். அகஸ்டி நிறுத்துன்னுவார். என்னங்க சாமி நிறுத்து இன்னுவார். வண்டி ஓட்டி இறங்கி என்ன பண்ணுவார், படுத்துடுறாங்க பார்த்தீங்களா, போய் எழுப்பார். ஏந்திரு, சாப்பிட்டியா? இல்லை. சென்டருக்கு வா அப்படின்ட்டு போவார். சென்டர்ன்னு சொன்னால் எங்கள் திண்டிவனத்தில் மிக பரிச்சயமான பெயர். அது எங்களுடைய ஆசிரியர் பயிற்சி சென்டர் ஸ்கூல் இருக்கும், கான்வென்ட் எல்லாம் உள்ளடங்கி ஒரு சென்டர். அது நடுநிலையம். அது எல்லாருக்கும் பரிச்சயமான இடம். அது சொல்லுவார், சென்டருக்கு வா அப்படின்ட்டு போவார். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். இன்னொருத்தங்க ரோட்டில் கிடப்பாங்க, உட்காந்து கிடப்பாங்க. திருங்க கேட்பார், சென்டருக்கு வா அப்படின்னுவார். இப்படியெல்லாம் அவர் ஒரு நபராக சேர்த்து சென்டரில் எவ்வளோ கூட்டம் வருது தெரியுங்களா? அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வெளியே பயிற்சி பள்ளியே மூடிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்களாம் வாழ்ந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு வாழும் புனிதர் மாதிரி வாழ்ந்தார் அவர் மருதாசன் ஃபாதர். காலங்காத்தால் பெரிய கும்பலே அங்கே இருக்கும். வயசான தாத்தா பாட்டிங்களாம் அவ்வளோ பேர் அங்கே நிற்பாங்க. சாமி வர சொன்னீங்களே, இந்தா போய் சாப்பிட்டு போ, இருக்கிறது சாப்பிட்டு போவாங்க. ஒரு 2 நாள் சாப்பிடுவாங்க. அடுத்த நாள் வரப்போ என்ன பண்ணுவாங்க, சாமி நான் எங்கெங்க சும்மா சாப்பிட்றது, அப்போ என்ன பண்ண போகிற, ஒரு 4 தொடர்பு கொடுங்க பெருக்குறோம் அது பாட்டிம்பாங்க. மொத்த கார்டனையும் பெருக்குவாங்க. அப்படி ஒரு 20 பாட்டிங்க தாத்தாங்க கும்பலாக அவங்க குப்பலை போடுவாங்க கொள்வாங்க. அந்த இடமே பார்க்கும்போது அப்படி இருக்கும். சஃபாதெல்லாம் பேசிக்கிட்டு என்ன சாமி என்ன ஒதுக்கி என்ன அப்போ அந்த மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். நன்மை கிடைக்கும் போது செய்யணுங்க. அது பைபிளுங்க சொல்லுது. நீங்கள் பாருங்க பார்ப்போம். தேவைப்படுவோருக்கு நன்மை செய்ய மறக்காதே. நீதிமொழிகள்ல உன்னால் நன்மை செய்யக்கூடமான அதை செய். சோர்களே வேற இதுக்கு மேலே ஒன்று சொல்லுவதும் கிடையாது. நன்மை செய்தால் அவனுடைய வீட்டில் நமக்கு இடம் உண்டு. நன்மை செய்யலைன்னா அவனுடைய வீட்டில் நமக்கு இடம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், நாம் நன்மை செய்து வாழ்ந்தால் ஆண்டோடைய வீட்டில் நமக்கு இடம் உண்டு. நன்மையே செய்ய மாட்டேன்னு வாழ்ந்தால் நமக்கு அப்பா வீட்டு இடம் கிடையாது. நன்றி. நாளை சந்திப்போம்.